டைம் வேறு ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போகணும். என்னடா இது, இவ்வளோ காலையில் இவ்வளோ சீக்கிரமாக அவசரமாக நடந்து போகிற அளவுக்கு எங்கே போயிட்டுருக்கான் இவன்? சரி, போயிட்டு இங்கே தானே வரப்போகிறான், கேட்டுக்கலாம். என்னடா எங்கே தாண்டா போன? இவ்வளோ அவசரமாக பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு. படத்துக்கு போனேன்டா, டெட்புல் வோல்வரின்டா. ஓ, நீ மார்வல் ஃபேன் ஆச்சுல்ல? சரி, படத்தை பற்றி சொல்லு. வெயிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, மார்வல் ஸ்டுடியோஸுடைய டெட்புல் வோல்வரின் படத்தை பற்றி சொல்லணும்னா, கண்டிப்பாக மார்வல் ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவியை லைக் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. அதே மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், சர்டிஃபிகேட் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க, அந்த மாதிரி இருக்குது மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் மீனிங் தான் படத்தில், அதனால் கூட்டிகிட்டு போகாதீங்க. 3D எஃபெக்ட் சான்ஸே இல்லைங்க. மிச்ச ஹாலிவுட் படத்தை விட இது இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3D எஃபெக்ட் வேற லெவல், சான்ஸே இல்லை. எஃபெக்டும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே போல் எல்லா மாடலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அங்கங்கே சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இதில் எக்ஸ்மேனுடைய வோல்வரின் கூட பயங்கரமாக இருக்குது, அவர்தான் சூப்பராக இருக்குது, சும்மாலாம் சொல்லக்கூடாது. டெட்பூல் தான் செம்மையாக இருக்குது. படம் ஃபுல்லாக 18+ வார்த்தைகள் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. அதே போல் படத்தில் 2-3 கேமியோ ரோல் இருக்குது. அதே மாதிரி சொல்ல முடியாது, சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். ஸ்டோரின்னு சொன்னால் ரொம்ப ஸ்டோரி சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, பட் ஏதோ ஓடிட்டுருக்கு, அவ்வளோதான். இப்போது மார்வல்னால கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கிற மாதிரி எனக்கு கூட தெரியல. மூவி பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நிறைய வந்து டபுள் மீனிங்கு, ரொம்ப கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். காமெடின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய டபுள் மீனிங் வேர்டை யூஸ் பண்ணி, ஆக்சுவலி தமிழுக்காகவே அப்படி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸும் ஓகே, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3D எஃபெக்ட் வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக 3D கிளாஸ் வாங்கும்போது அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும் அப்போ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.